ஸ்டே ஆர் கில், அதாவது டிக்கெட் டு ஃபினாலேயோட 3வது ரவுண்டு. இதில் 3வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் மணியும் போட்டிடுறாங்கங்க. மணிக்கு விஷ்ணு கேட்குறாரு, உங்களுக்கு எதுக்கு டிக்கெட் டு ஃபினாலே? இல்லை, நான் நிறைய நாமினேஷனை சந்திச்சிருக்கேன், இன்னொன்று என்னுடைய கிராஃப் வந்து ஆரம்பத்துலேருந்து குறைவாக இருந்து மேலே தான் போகுது தவிர்த்து கீழெல்லாம் போகல. இல்லை, உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்க, நீங்கள் ரவீனாவோட சேர்ந்துக்கே மாட்டீங்க. இல்லை, அது வந்து கேட்டார், கமல் சாரி கேட்டார். கேட்கும்போது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு நீங்கள் நாமினேஷனை சந்திச்சா தானே அது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் டிக்கெட் டு ஃபினாலே, நான் நாமினேஷனில் தானே இப்போ இருக்கேன். இல்லை, டிக்கெட் டு ஃபினாலே வாங்கினீங்கன்னா நேரடியாக போயிடுவீங்க இல்லையா, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக எதுவும் பேசுறது இல்லையே. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வீட்டில் ஒவ்வொரு முறையும் யாருக்கு பிரச்சனை வந்தால் கூட நான் கேட்டிருக்கேன். இந்த ஆரம்பத்தில் விஜயவர்மா பிரதீப் விஷயம் வரும்போது கூட அந்த எனக்கு வெளிலவா பார்த்துக்கலாங்கும் போது நான் கேட்டேன். விசித்ரா மேடமுக்கு ஒரு பிரச்சனைங்கும் பொழுது நான் கேட்டேன். அதாவது கேட்கணும், இந்த வீட்டினுடைய ஃபார்மேட்டில் சில விஷயங்கள் கேட்கணும். அதை நான் செஞ்சுருக்கிறேன், நீங்கள் செஞ்சது இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த கான்வர்சேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. மணி என்ன கேட்குறாருன்னா, இல்லை நீங்கள் டபுள் கேம் ஆடுற மாதிரி சில நேரங்களில் ஃபீல் ஆகுது, சொல்லியிருக்காங்களே ஹவுஸ்மேட்ஸு, அங்கே அந்த கேங்கு இந்த கேங்குன்னு மாறி மாறி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களே, அப்போ இங்கே இருக்கும்போது அவங்கள பற்றி சொல்கிறீங்க, அதேமாதிரி அங்கே போகும்போது என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கீங்க? நான் உங்களை பற்றியெல்லாம் ஒன்றும் சொன்னதில்லையே, இன்ஃபேக்ட் உங்களை இதுவரையும் நான் நாமினேட்டே பண்ணதில்லையே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்க பேசுகிறாங்க. பிக் பாஸ் வந்து அந்த கார்டு எடுத்துங்க அப்படின்ன உடனே 2 பேருமே ஸ்டேக்கு காட்டுறாங்கங்க. ஸ்டே காட்டினானே இப்போ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் 2 பேருமே அடுத்த ரவுண்டுக்கு தொடருவீங்க அப்படின்ட்டாங்க. இப்போ 2 பேருமே தொடருவாங்கன்னா இதுக்கப்புறம் போகிறவங்களாம் ஸ்டேன்னு காட்டினா என்னடா இது?